ஹே ஹலோ மீ திஸ் இஸ் பேங்டன் தமிழ் விக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சுகாவோட 2x2 பார்க்கலாம். முட்செடியில் பூத்த காதல். ஸோ இதோட 2x2 பார்க்கலாம் ஃபைனல் பார்ட். ஸோ ஆக்சுவலி கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகிடுச்சு சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில். நான் அதோட 1/2 போட்டிருப்பேன். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். நான் கீழே கமெண்ட்டில் ஃபஸ்ட் லிங்க்காகவே தந்துடுறேன். ஸோ பாருங்கள், ஓகேவா? ப்ளேலிஸ்ட்டில் கூட இருக்கும். சுகா ஒன் ஷார்ட்ஸ்ன்னு தனியாக ப்ளேலிஸ்ட்டே இருக்குது நம்ம சேனலில். ஸோ எல்லாரோட ப்ளேலிஸ்ட்டும் நான் வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஜேகே, வி, ஜெமன், ஜென், ஆர்எம், சுகா, தென் OT7க்கும் நான் ஒன் ஷார்ட் பண்ணியிருக்கேன். யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக்கும் போடுங்க, ஓகேவா? ஓகேடா. இது ரொம்ப நாள் ஆச்சு. ஷஃபி வந்து எப்படி 2x2 போடுவேன் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ ஓகேடா, இன்றைக்கி நம்ம அந்த ஸ்டோரி பார்க்கலாம். ஏன்னா அது ஒன்று தான் பெண்டிங், வேறு எதுவுமே பெண்டிங் இல்லை. ஸோ நிறைய பேர் அதையும் கேட்டிருந்தீங்க, கமெண்ட் படிச்சிருந்தேன். ஸோ பார்க்கும்போது நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நான் இன்றைக்கி இந்த ஸ்டோரியை போட்டுடுறேன். ஓகே, ஸோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள், தென் எல்லோரும் சேஃபாக இருங்க. ஏன்னா இப்போ ரொம்ப ரெய்னி டேவாக இருக்குது, ரொம்ப குளிருது, என்னால் தாங்க முடியல. ஸ்வெட்டர் இல்லாமல் என்னால் இருக்க முடியல. ஸோ எல்லாம் உடம்பை பார்த்துக்கோங்க. தென் அடிக்கடி சளி பிடிச்சதுன்னா டாக்டர்கிட்ட போங்க. தென் உடம்பை பார்த்துக்கோங்க, ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ஹாட் வாட்டர் குடிங்க. சம்மர் டைமில் நீங்கள் சில்லுன்னு சாப்பிட்டுங்க. பட் ஆனால் இந்த டிசம்பர் ஜான்வரி வரைக்குமே கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க, ஓகே? ஸோ ரொம்ப நான் பெருசாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும், ஓகே? ஸோ வாங்கடா, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். போன பாட்டு எதோடய கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன்னா, லைக் நம்ம சுகாவுக்கும் உங்களுக்குமே மேரேஜ் ஆகிருக்கும், ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு விருப்பம் இல்லை, சுகாவுக்கும் விருப்பம் இல்லை. பட் வேறு வழி இல்லை. அப்படி மேரேஜ் பண்ணிட்டு வரும்போது தென் நம்ம நம்ஜோன்னு வந்திருப்பார். ஸோ அவர் தான் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் நடத்தி வச்சுட்டு வந்திருப்பார். திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா வந்திருப்பார். தென் அவர் நல்ல டயலாக்லாம் பேசியிருப்பார். அதோடு தான் முடிச்சிருப்பேன். ஸோ வாங்கடா, அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 2x2க்குள்ளே போயிடலாம். இதுதான் ஃபைனல், ஓகேவா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை மேலே சப்போர்ட் ஆங்க. இப்போ வாங்க 2x2க்குள்ளே போயிடலாம். இப்போது அப்படி தான் நம்ம நம்ஜோன், டிஎஸ்பி நம்ஜோன் அவர் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ நம்ஜோன் உங்களையும் சுகாவையும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஃபைனலி உங்கள் மேரேஜ், ஐ மீன் ரிஜிஸ்டர் மேரேஜ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ஜோன் தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போது நீங்கள் 3 பேரும் அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே போயிட்டீங்க, ஒரு ரூம் தான். ஸோ இப்போ நம்ஜோன் தான் டிஎஸ்பி நம்ஜோன். ஓகே கைஸ், இது உங்கள் திருமண வாழ்க்கை என்னோட தொடரட்டும். அப்புறம் சந்தோஷமாக வாழறதுக்கு என்னோடய வாழ்த்துகள். இந்த ஃப்ளாட்டு என் கல்யாணத்துக்கு வாங்கினது, ஆனால் பரவாயில்ல, இந்த நம்ஜோனால், இந்த டிஎஸ்பி நம்ஜோனால் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த கல்யாண பரிசை நான் தரேன், வச்சுக்கோங்க. அப்புறம் ரூமில் ஒரு பெட் இருக்குது, அப்புறம் ஃப்ரிட்ஜ் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, அப்புறம் கிச்சனில் இருக்க கேஜெட்ஸ் அது எனக்கு நல்லா தெரியும், அது எல்லாமே இருக்கும், சரிங்களா? பார்த்து நல்லா சந்தோஷமாக இருங்க. பார்த்துக்கோ சுகா, வயன் நல்லா பார்த்துக்கோ என்ன அப்படின்னு நம்ம நம்ஜன் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ சுகா, தெய்வமே, நீங்கள் பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. எங்களை நம்பி இவ்வளோ பெரிய வீடு தந்துருக்கீங்களே, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ வயன் அப்படி தான், ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ நம்ஜன் தான், 2 பேரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருங்க, அது போதும், எல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும், சரிங்களா? ஏதாவது இஷ்யூஸ்னால், பர்சனல் இஷ்யூஸ்னால் கால் மீ, ஓகே? பார்த்து சந்தோஷமாக இருங்க. இப்போ சுகா, கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அப்புறம் உங்கள் வீடாக நினச்ச, ஐயோ இது உங்கள் வீடு தான், அதனால் எப்பயும் வாங்க சார், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் யூ. இப்போ அப்படி டிஎஸ்பி நம்ஜன் அப்படியே தான், கண்டிப்பாக வரேன். சரி, நான் கிளம்புறேன், எனக்கு மணி ஆயிடுச்சு, சந்தோஷமாக இருங்க, எது ரெண்டும் ஃபீல் பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் என்னை டெக்ஸ்ட் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ கூப்பிடுங்க, நான் இப்போ கிளம்புறேன். இப்போது நம்ஜோனு கிளம்பியாச்சு, அதாவது டிஎஸ்பி நம்ஜோனு கிளம்பியாச்சா. இப்போது வயனும் சுகாவும் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. இப்போ வயன் அங்கேயே ஒரு இடத்துல உட்காந்துட்டு நடந்த எல்லாத்தையும் நினச்சி செம்மையாக கதறி அழுதுட்ருக்கா. ஏன்னா அவ்வளோ விஷயம் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், லைட் இயர் சொல்லுவாங்கள்ல சயின்ஸில், அது மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்திருக்கும். எனக்கு ஒன்றுமே புரியாது.
அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட அவளால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளோ நடந்து போச்சு. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ஜன் கூட்டு வந்தாரு. டக்குன்னு ரிஜிஸ்டர் மேரேஜ்ன்னு சொன்னாரு. சுகாவும் நம்ம கழுத்துல தாலி கட்டியாச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. வயன் கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. இப்போ வயன்தான் அப்படியே ஊன்னு அழுதுட்டு இருக்கா. ஐயோ கடவுளே! என்ன நடக்குது எனக்கு மட்டும்? ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? எப்படி நடந்துச்சு இதெல்லாம்? ஏன் எனக்கு மட்டும்? எனக்கு இந்த வாழ்க்கையை சுத்தமா பிடிக்கல. ஐயோ! இப்போ சுகாவுக்குமே ரொம்ப பாவமா இருக்கும். அவன் இப்படி கதறி கதறி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கால. ஸோ அவனை பார்க்கும்போது சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுகா இப்போ அப்படிதான் அவனை பார்த்துட்டு, "வயன் அழாத. மொத்தமாக எனக்கு 8K சேலரி. உனக்கு ஃபீஸ் கட்ட போக 4K ஆகும். ஏதாச்சும் வச்சு சமாளிச்சுக்கலாம். என்ன சொல்கிற? ம் எதுக்கு இப்போ அழுதுட்ருக்க? ஆ நான் வேணா அந்த ஓனர்கிட்ட சீக்கிரட்டாக வேணா பேசி பார்க்கவா?" அப்படியே சுகா சொல்ல என்னோட கண்ணு அப்படியே சமரிட்டு இப்போ பையன் அப்படிதான். யோ என்னை உண்மையாகவே பொண்டாட்டியா மாற்றிட்டியா? கொன்றுவேன். என் கண்ணு முன்னாடி நிற்காது. எங்கேயாவது காணாமல் போயிடு. அதானே பார்த்தேன். உனக்கு போய் பாவம் பார்த்த பாரு. என்னை பெஞ்சு செருப்பாலே அடிச்சுக்கணும். அப்படியே சுகா சொல்ல இப்போ பையன் அப்படிதான். எனக்கு தெரியாது. எனக்கு டிவோர்ஸ் வேணும். பின்னா வேணாம் மாட்டேன்னா இங்கே பாரு. இதுக்கப்புறம் உன் மூஞ்சில் முழிச்சேனா அது டிவோர்ஸ் பேப்பரோட தான் முழிப்பேன். நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறாரு. எனக்கும் ஒன்றுமே புரியல. அவள் இப்படி பேபர் முழிச்சிட்ருக்கா. இப்போ சீனை கட் பண்ணி நம்ம சுகாவை பார்க்கலாம். அவர் இப்போ அப்படிதான் கோவத்தில் நேராக எங்கே போகிறாருன்னா அவர் தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு தான் போகிறாரு. அங்கே நம்ம ஜெமன் தான் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ அப்படியே அவர் தண்ணி எடுத்து ஜெமன் மேலே அவ்வளோ ஒரு கோவத்தோட அப்படியே அதை ஊற்றிடுறாரு ஜெமன் மேலே. இப்போ அப்படியே ஜெமன் தான், "டேய் சுகா என்னடா பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு நம்ம ஜெமன் கேட்க இப்போ சுகா தான், "டே தற்குறி, என் வாழ்க்கையே அந்த கிணத்துல விழுந்த தள்ளாடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உனக்கு தூக்கம் ஒரு கேடாடா?" அப்படின்னு நம்ம சுகா கேட்க இப்போ ஜெமன் பார்த்துட்டு, "டேய் மச்சான் என்னடா ஆச்சு? ஆமாம் காலையில் அந்த டிஎஸ்பி கூட போனியே என்ன ஆச்சு? கேட்கவே மறந்துட்டேன். என்னடா ஆச்சு? ஏன்டா இப்போ இவ்வளோ கோவமாக இருக்க? என்னடா ஆச்சு? மறப்படா மறப்ப. யோ எடவட்ட பயலே, இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என் வாழ்க்கையே நாசமாக போச்சுடா." அப்படின்னு இப்போ சுகா அன்னைக்கு அதாவது மார்னிங் எல்லாமே நடந்திருக்கும்ல அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஜெமன் ஷாக்கில், "மச்சான் நாடா சொல்கிற? அட பாவி, ஒரு பேச்சுலர் பார்ட்டி கொடுத்தியாடா எனக்கு? சரி போ, இப்போ போய் எனக்கு ஒரு சரக்கு வாங்கிட்டு போ 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 எனக்கு ஒரு சரக்கு வாங்கிட்டு வா. என்னடா இப்படி அழகாக முடிச்சிட்ட? சரி என்னமோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போய் ஜாலி தான் போல. ஜல்சா பண்ண போகிற அப்படின்னு நம்ம ஜெமன் சொல்ல சுகாக்கா கண்ணில் அட்டு ரெட் கலர் ஆகுது. இப்போ சுகா என்ன பண்ணுறாருனா அப்படியே நம்ம ஜெமனோட மண்டையிலே ஒரு போடு போடுறாரு. இப்போ ஜெமன், வலிக்குதுடா ஏன்டா இப்போ நடிச்ச அப்படின்னு நம்ம ஜெமன் கேட்க, "டேய் தற்குறி நாயே, நானே அந்த ராஜ சீட்டை மாட்டிக்கிட்டு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் இங்கே மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்க. உனக்கு வேற ராத்திரி போய் ஜல்சா பண்ணுவேன்னு எனக்கு கேட்குறியா? அதில் வேற சவுண்ட் வேற விட்றியா நீ? நானே செம்ம காண்டில் இருந்துட்டுருக்கேன். செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கேன். எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். டென்ஷன் டேஷ் பண்ணிகிட்டு இருக்காத, கிளம்பி போயிடு எங்கேயாவது." அப்படின்னு நம்ம சுகா அவ்வளோ வெறியில் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஜெமன் பார்த்துட்டு, "சரி விட்றா, தான் நடந்து போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ." அப்படின்னு நம்ம ஜெமன் சொல்ல கிளிப்பாங்க. "அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமா? அட்ஜஸ்ட் அவ கூடலாம் எனக்கு தெரியாது. எனக்கு டிவோர்ஸ் வேணும். என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது. எனக்கு டிவோர்ஸ் வேணும்." அப்படின்னு இப்போ அப்படியே நம்ம சுகா சொல்லிட்டு இருக்கா. ஜெமன் பார்த்துட்டு, "டேய் இப்போ எங்கே போயிடா லாயரை பிடிக்கிறது? நீ வேற இப்படி சொல்கிற. எங்கே நான் திடீர்னு போய் லாயரை பிடிப்பேன்?" அப்படின்னு நம்ம ஜெமன் சொல்ல சுகா இப்போ அப்படியே, "எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நீ எப்படி லாயரை பிடிப்பேன்னு எனக்கு அதை பற்றி எதுவும் கவலை இல்லை. எனக்கு எப்படியாவது டிவோர்ஸ் வேணும்." அவ்வளோ சொல்லிட்டேன். "இல்லைன்னா உன்னை கொன்றுவேன்." அப்படின்னு நம்ம சுகா அப்படியே ஜெமனோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி போக இப்போ ஜெமன் பார்த்துட்டு ஜெமனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி அவனும் இப்போ நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜெமன் பார்க்க சுகா அப்படியே தான்,
எனக்கு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு எப்படியாவது டிவோர்ஸ் வேணும், அவ்வளோதான். இந்த ராட்சசி கூடலாம் என்னோட குடும்பம் நடத்தணும்னு நினச்சாலே போ அப்படி கோவம் வருது, எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம சுகா சொல்லிட்டு இருக்கா. ஜிமின் அப்படியே தான் பார்த்துட்டே இருக்கா. இப்போ 2 பேருமே ஒரு லோக்கல் லாயரோட இடத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க. அந்த லாயர் என்னன்னா மினிமம் 6 மந்த்தாவது ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் டிவோர்ஸே கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. இங்கே ஜிமினுக்கும் சுகாக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி. இப்போ சுகா இதெல்லாம் கேட்டுட்டு அவர் நேராக எங்கே போகிறாருனா வீட்டுக்கு தான் போகிறாரு. ஐ மீன் நம்ம டிஎஸ்பி நம்ஜன் கொடுத்துருப்பார்ல, அங்கே தான் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம ஒயின் தான் பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு ரூமில் ஒரு பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே தான் நம்ம சுகா அப்படியே ஒரு 1 மினிட் ஒயினே தான் பார்த்துட்டு இருக்காரு. சுகா அப்படியே பொறுமையாக ஒயினை பார்த்துட்டே இருக்காரு. இப்போ சுகா தான் சே இவ எப்படியே இருந்தா இவ்வளோ நல்லாயிருக்கும், நான் ஏன் எப்படி யோசிக்கிறேன், இந்த தொல்லை எப்படியாச்சும் சீக்கிரமாக விரட்டி விடணும், ஏன் சுகா இப்படிலாம் யோசிக்கிற அப்படின்னு சுகாக்குள்ள அவருக்கு என்ன தெரியல, டபுள் மைண்டடாக தோணுது அவருக்கு. இப்போ வாங்கி நான் அப்படியே தான் அப்படியே ஏஞ்சி பார்த்துட்டு ஏய் யாரு, ஓ நீயா, நீ என்ன இங்கே அப்படின்னு வாங்கி கேட்க. இப்போ சுகா அப்படி தான் டிவோர்ஸ் கேட்க போனேன், 6 மாதம் ஆகுமா மினிமம் அப்படின்னு நம்ம சுகா சொல்ல. அது வரையெல்லாம் எனக்குலாம் ஒன்றும் ஆசை இல்லை சரியா, பாரு எனக்கு இங்கே இருக்க ஓகே, உனக்கு இங்கே இருக்க ஓகேனா ஓகே, இல்லைனா ஏதாவது பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அங்கே போய் தூங்கிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே போய் நீ பாரு என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு நம்ம சுகா சொல்லிகிட்ருக்காரு. இதோ பாரு நானே படிப்புக்காக மட்டும்தான் இங்கே இருக்கேன், மற்றபடி எந்த காரணத்துக்கும் கிடையாது, உனக்கு என் மேலே ஏதாவது எண்ணம் வந்ததுன்னா அதை தூக்கி போட்டுரு அப்படின்னு நம்ம வாயின் சொல்ல. சுகா ஆமாம் பெரியவங்க கத்திரின கலீஃபு இவங்க அப்படியே நான் முழுங்கிட போகிறோம், இங்கே பாரு ஆனே உன் கூட எப்படி குடும்பம் நடத்த குப்பை கொட்ட போகிறேன்னு எனக்கு தெரியல, அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யார் நீயா, நீ ஒரு பொம்பளை பொறுக்கி தானே, அன்றைக்கி நான் பார்த்தேன் என் காலேஜுக்கு முன்னாடி வெளியே ஒரு பொண்ணுக்கிட்ட போய் இழிச்சு பல்ல இழிச்சு பேசிகிட்டு இருந்தா நான் பார்த்தேன், நீ பொம்பளை பொறுக்கி தானே, ஏய் மென்டல் மாதிரி பேசாதேன்னா, நீ பாரு ஒன்றா மாதிரி தாய்க்கிழவி வந்தால் எல்லோரும் ஓரம்தான் போவாங்க, இதுவே என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் பாயாக இருந்தால் எல்லா பொண்ணுங்களும் வந்து பேச தான் செய்வாங்க, அதுக்காக நான் என்ன பண்ணுறது, ஒன்றை மாதிரி எந்த பொண்ணுங்களும் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ. இப்போ வாயின் பார்த்துட்டு செம்ம கடுப்பில் ஏய் யாரை பார்த்து கிளவின்ற, என்ன உடம்பு தான் முதல்ல கண்ணு வேலை செய்யல, இப்போது காது அவுட்டா அப்படி சுகா கேட்க எனக்கு ரொம்ப காண்டாகுது. ஏய் நீ எல்லை மீறி போயிட்டுருக்க, அப்படி தாண்டி போவேன் ரெடி பண்ணுவேன் உடா முடிஞ்ச பண்ணுறி அப்படின்னு சுகா சொல்ல. வாயன் அங்கே இருக்க ஃப்ளவர் பாட் எடுத்து சுகா மேலே வீச அப்படியே அங்கே ஒரு கலவரம் போயிட்டுருக்கு. பொம்பளை பொறுக்கி புறம்போக்கு நாயே மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு வாயின் கத்த நம்ம சுகாவுக்கு மண்டை வெளிக்குது. அவர்கிட்டயே ஒரு கோவப்பட்டுட்டு அப்படி என்ன பண்ணுறான்னா அங்கே ஒரு ரூமில் போய் அப்படி லாக் பண்ணிக்கிறாரு. இப்படியே தாண்டா போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஒரு ஈவினிங் ஆகுது. சுகா ஆஸ் யூஷுவல் அவர் டெலிவரி பண்ணிகிட்ருக்காரு. ஐ மீன் பீஸா டெலிவரி தானே பண்ணிகிட்ருக்காரு சுகா, அதுதான் அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ரொம்ப டிராஃபிக், நம்ம சுகா அப்படியே நிறைய ஸ்டன்னெல்லாம் போட்டு அந்த டிராஃபிக்கில் கடந்து போய் அப்படியே ஒரு டெலிவரி பண்ண போயிருப்பார். இது எல்லாமே ஒரு டேரக்டர் பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ சுகா எல்லாம் முடிச்சுட்டு டெலிவரி முடிச்சுட்டு வரும்போது இப்போது டேரக்டர் பார்த்துட்டு இருக்காரு சொன்னல, அவர் இப்போ அப்படியே தான் நம்ம சுகாவை அப்ரோச் பண்ணுறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம டேரக்டர் சங்கர் தான். அப்படியே வடிச்சு விடுவோம், யாருங்க கேட்க போகிறா, நம்ம சங்கர் தான். இப்போ நம்ம சுகா பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஷாக், ஏன்னா நம்ம டேரக்டர் சங்கர் இருக்கார்ல. ஸோ நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியலன்னா கூகுளில் போட்டு பாருங்க. ஓகே, ஒருத்தர் இருப்பார்ல 2.2 படம் இருக்குல்ல, ஸோ அதில் தான் அவர் எடுத்திருப்பார். நம்ம சங்கர் செம்ம எடிட்டிங் பண்ணியிருப்பார். ஸோ பார்க்கலன்னா பாருங்கள். ஓகே, அவர் தான். இப்போ அப்படியே சுகா செம்ம ஷாக்கில் நம்ம சங்கர் டேரக்டர் பார்த்துட்ருக்காரு. சார் நீங்களா? ஐயோ சார், உங்களோட பெரிய ஃபேன் சார், நான் ஜென்டில்மேன் படம் இடத்துலேருந்து 2.2 வரை எல்லா படமே பார்த்துட்டேன். ஐயோ சார், நீங்கள் என்ன சார் இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம சுகா கேட்க, இப்போ அப்படியே தான் சங்கர் டேரக்டர் அப்படியே பார்க்குறாரு. நன்றி தம்பி, பை த வே உன்னை பார்த்துட்டேன். தென் இன்னைக்கு ஒரு ஸ்டன் பண்ணலப்பா, அந்த பைக் ஸ்டன் பண்ணி விட்டல, அப்படியே ஒரு படத்தை பார்த்த ஃபீலாக இருந்துச்சு. ஒரு படத்தில் சான்ஸ் தரேன், நடிக்கிறியாப்பா அப்படின்னு நம்ம சங்கர் டேரக்டர் கேட்க, சுகா அப்படியே பார்க்குறாரு. சார் உங்கள் படத்துலையா ஹீரோவாவா அப்படின்னு சுகா கேட்க, இல்லைப்பா ஹீரோலாம் இல்லை, சும்மா ஒரு ஸ்டன் மேனா, பைக்கில் ஒரு ஸ்டன் மேனா அப்படின்னு சங்கர் சொல்ல. இப்போ சுகா ஸோ ஸ்டன் மேனா மட்டுமா, நான் கூட ஹீரோவா நினச்சேனே, என்னப்பா
பண்ணிடலாம் சார், நான் ரெடி தான். சரி வாப்பா. அப்படியே தான் சுகாவை கூட்டிட்டு எங்கே போகிறாருன்னா, ஒரு 2 பில்டிங் இருக்குது. ஒரு சிட்டி மாதிரி ஒரு ஃபிலிம் பண்ணுற இடம் தான். 2 பில்டிங் இருக்குது. தம்பி, இந்த பில்டிங்கில் வந்து அந்த பில்டிங்க்கு நீ பைக் ஸ்டன் பண்ணிட்டே போகணும், அவ்வளோதான். அப்படியே ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே இப்போ சுகா ஓகே சார் பண்ணிடலாம். அப்புறம் அந்த ஜேசிபி கயிறு எல்லாம் இருக்குல்ல சார் அப்படின்னு சுகா கேட்க, இப்போ அப்படியே நம்ம டேரக்டர் பார்த்துட்டு தம்பி அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ தனியாக தான் பண்ணணும் அப்படின்னு சங்கர் சொல்ல சுகாக்கெல்லாம் பீதி கிளப்பி விட்டுருது. சார் அதில் நம்ம எப்படி சார் நான் பண்ணுறது அப்படின்னு நம்ம சுகா கேட்க, இப்போ அப்படியே நம்ம சங்கர் பார்த்துட்டு தம்பி 2 லட்சம் தரம்பா அப்படின்னு அவர் சொல்ல சுகா அப்படியே ஐயோ சார் காசோட என் உயிர் தான் சார் முக்கியம், அதெல்லாம் விட்டுருங்க சார் அப்படின்னு நம்ம சுகா அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு ஓடியே போயிடுறாரு. இங்கே அப்படியே நம்ம வீட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இங்கே நம்ம வாங்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸோடலாம் அப்படியே உட்காந்துட்ருக்கா. ஸோ 1/2ல் நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ வாயனோட வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ வாயன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வாயனோட ஃப்ரெண்டு ராணி என்ன பீஸா போச்சா அப்படின்னு நம்ம ராணி கேட்க அலீமா பார்த்துட்டு எங்கள் வாயனை நீ தொல்லை பண்ண அவ்வளோதான் நீ அப்படின்னு அலீமா மிரட்டா இங்கே சோஃபியா பார்த்துட்டு ஏய் நீ என்னென்ன பண்ணன்னு, அதாவது வாயனுக்கு நீ என்னென்ன டார்ச்சர் கொடுத்த நீ எல்லாமே வாயின் சொல்லிட்டா, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரிய வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இங்கே சோஃபியா சொல்ல மது இப்போ அப்படியே தான் இப்போ எங்கே சுற்றிட்டு வர அப்படின்னு மது கேட்க இப்போ சுகர் காண்டாயிட்டு ஏய் கொஞ்சம் எல்லாம் வாங்க முடுறீங்களா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி ஒருத்தன் எரிச்சல் கிளப்பி விட்ருக்கானுங்க, காண்டா இருக்கு. ஆமாம் என்னடி இது அப்படின்னு சுகா கேட்க, ஏன்னா அங்கே என்ன இருக்குன்னா வீட்டே ஆஃபாக டிவைட் பண்ணியாச்சு 1/2. ஸோ இப்போது சுகா பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டே இருக்காரு ஷாக்கோட. இப்போ ஏன் அப்படி தான் இங்கே பாரு, வாஷிங் மிஷின் அப்புறம் ஃப்ரிட்ஜு எல்லாம் ஷேரிங், மற்றது எதுவுமே கிடையாது, மற்றது உனக்கு என்ன இருக்கோ அதுதான், எனக்கு என்ன இருக்கோ அதுதான், புரிஞ்சுதான் அப்படின்னு வாயன்னு சொல்கிறா. ஏன்னா இப்போது ஒரு வீட்லேயே 2 பொழந்த மாதிரி ஒரு டேப்பு பெரிய டேப் எடுத்து வந்து ஒட்டி வச்சிருப்பா. அதான் சுகா கேட்குறாரு. இப்போ அப்படியே தான் அப்போது பெட் இருக்க ரூம்லாம் உனக்கா அப்படி சுகா கேட்க அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு எதுவும் இல்லை. அப்புறம் நீ வேறு ஏதாவது என்கிட்ட ட்ரை பண்ண அப்புறம் டிசிபி சார்ட்ட சொல்லிவிடுவேன் நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணுறேன்ட்டு அப்படின்னு வாயின் சொல்ல சுகாவுக்கு இங்கே அவ்வளோ காண்டாகுது. இப்போ பண்ணுற விஷயம்லாம் என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன கைஸ், லைக் வந்து வாயனா ஃப்ரெண்ட்ஸோட செம்ம மஜா பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அவங்க இஷ்டத்துக்கு சமைக்கிறதுன்னா நம்ம சுகாவை கடுப்பேற்றிட்டு அப்படியே ஒரு மாதிரி வயனும் ஃப்ரெண்ட்ஸும் வந்து சுகாவை வெறுப்பேத்தனமே பண்ணிகிட்ருக்காங்க. சமைக்கிற விதவிதமாக சமைக்கிறாங்க, விதவிதமாக சமைச்சு சுகாவை வந்து கலாய்க்கணுன்ற பேரில் என்னென்னமோ வெறுப்பேற்றிட்டுருக்காங்க. லிட்ரலி அவனை ட்ரோல் பண்ணிகிட்ருக்கானுங்க. ஸோ இப்போ அப்படியே தான் நம்ம சுகாவுக்கு ஞாபகம் வருது. அதாவது நம்ம நம்ஜன் டிஎஸ்பி நம்ஜன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க போகிறாரு. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த சிட்டியில் இல்லாமல் வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறாரு. ஸோ அதனால் நம்ம சுகா இதுக்கு எதாவது ட்ரீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நம்ஜனுக்கு கால் பண்ணி இங்கே கூப்பிட்றாரு ட்ரீட் வைக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கலாமே எப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவரும் வந்துடுறாரு. அவரும் சுகா மட்டுமே சாப்பிட்றாங்க. ஸோ இதெல்லாம் வாயனோட ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ ஒரு மாதிரி காண்டாகிட்டு இருக்காங்க. வாயனும் வாயனோட ஃப்ரெண்ட்ஸும் இப்போ அப்படி தான் நம்ம நம்ஜன் சாப்பிட்டுக்கிட்டே நான் கடைசியாக ஃபேர்வெல் மாதிரி இதை முடிச்சுட்டு போகும்போது என் கூட இருக்கவங்க கூட எவ்வளோ சோறு போட்டு எனக்கு சமைச்சு கொடுக்கல, பரவாயில்ல நீங்கள் 2 பேரும் நல்லா பண்ணுறீங்க சுகா வாயன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இங்கே நம்ம நம்ஜன் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போது வயனும் சுகாவும் அதெல்லாம் இருக்கட்டும் சார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சுகா ஹாப்பியாக சாப்பிட்டுட்ருக்காரு. அப்படியே தான் நம்ம நம்ஜன் ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் என்ன, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு நம்ஜன் சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இங்கே அப்படியே தான் சுகா சார் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் சார் அப்படின்னு சுகா சொல்ல இப்போ வயனும் ஆமாம் சார் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இங்கே வாயின் சொல்லிகிட்டு இருக்க. இப்போ அப்படி தான் நம்ம நம்ஜன் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் நிறையா அலப்பறைகள்லாம் நடக்குது. வாயனும் வாயனோட ஃப்ரெண்ட்ஸும் லைக் வந்து சுகா வந்து குளிக்கலான்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. டக்குன்னு மோட்டர் ஆஃப் பண்ணி விட்டுறாங்க வாயனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாருனா டவலை கட்டிட்டு வாயனோட ரூமில் போய் குளிக்க போயிடுறாரு. அப்புறம் அவங்க மோட்டரை போட்டு விட்டுறாங்க. ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ஒரு காமெடியாக ஒரு ஃபன்னாக போயிட்டுருக்கு. வாயனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பல்பு வாங்குது. ஸோ இப்படி தான் ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலியாக அங்கே ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. சுகா ஒரு பக்கம் ஃபன் பண்ண, ஒரு பக்கம் வாயனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி தான் ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே வாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். ஸோ வாயன் வந்து எப்படின்னா அவள் காலேஜுக்கு போயிட்டுருக்கா. ஸோ அவள் காலேஜுக்கு வந்தாச்சு. அப்போ யாரோ வாயனை பார்த்து
மிஸ் சுகா அப்படின்னு கூப்பிட்ட ஒயனுக்கெல்லாம் எரியுது. அப்போ அவங்க அப்படிதான் மிஸ் சுகா, ம் உங்கள் ஹஸ்பண்ட் என்னமோ நீங்கள் காலேஜ்லாம் போனதுக்கப்புறம் நிறையா பசங்க பொண்ணுங்க எல்லாரையும் கூப்பிட்டு வராராமே அப்படின்னு இப்போ அவர் சொல்ல, இப்போ அப்படியே வாயின் அதுக்கு என்ன சார் நான் பண்ணணும் அப்படின்னு வாயின் சொல்ல அவர் பேபன்னு முழிக்கிறாரு. சுகா இப்போ அப்படியே தான் அவரோட வேலைக்கு போகிறதுக்காக வண்டியில் அவருக்கு சம்திங் என்னமோ உட்காந்துருக்கும்போது ரொம்ப ஃபீல் ஆகுது. பார்த்தா அந்த பேண்ட்டில் என்னமோ ஒட்டின மாதிரி ஃபீல் ஆகுது. பார்த்தா கம்மு தான், ஒயின் பண்ண வேலை தான் எல்லாமே. ஸோ கம்மை ஊற்றி வச்சுருப்பா. இப்போ அப்படியே அவருக்கு மண்டை வெடிக்குது. இப்போ அப்படியே தான் நம்ம ஜிமன் கிட்ட சுகா வாங்கிட்டு இப்போ அப்படியே ஒரு ஸ்பேர் வாங்கி அவர் இப்போ கிளம்புறாரு அவர் வேலைக்கு. இப்போ அப்படியே தான் நம்ம சுகா என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவர் கேங்கில் இருக்க அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து வீட்டில் ஒரு பார்ட்டி மாதிரி சும்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒயனுக்கு ரொம்ப கடுப்பு வரும். ஸோ அவளும் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க ஒரு இடத்துல ஒரு ஆயில் டப்பா இருக்குது, அதை ஊற்றி விட்டுறா. ஸோ நம்ம சுகா டான்ஸ் ஆடிக்கிட்டே வரும்போது டக்குன்னு தொப்புன்னு விழுந்துடுறாரு நம்ம சுகா. ஸோ அவ்வளோ இதாக போயிட்டுருக்கோம். ஒரு குட்டி ஃபைட் போல் போயிட்டுருக்கு, கொஞ்சம் பெரிய ஃபைட்னே சொல்லலாம். ஸோ அது அப்படி கொஞ்சம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே ஒரு நாள் அப்போது சுகா ஒரு ஒர்க்கெல்லாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 10 o'clock போல் வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா ஒயன் இல்லை. அவருக்கு ரொம்ப மண்டையை வெடிக்குது, ரொம்ப பயமாகிடுது மனுஷனுக்கு. அவர் உள்ள எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு, பட் ஆனால் ஒயன் இல்லை. ஊரில் எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாரு, பட் ஆனால் ஒயன் இல்லை. இப்போ வீட்டுக்கு திரும்ப வந்து பார்த்தா ஒயன் ரூம்லேருந்து வரா. ஹேய், எங்கே போன நீ அப்படின்னு இப்போ ஒயனை பார்த்து சுகா கேட்க, இப்போ ஒயன் அப்படி தான், நான் எங்கே போன உனக்கு என்ன அப்படின்னு ஒயன் கேட்க, இப்போ அப்படி தான் இப்போ நம்ம சுகா, ஏய் ஆமாண்டி நான் கேட்பேன், ஏன்னா நீ என்னோட ரெஸ்பான்சிபிளாக இருக்கா. நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு அந்த டிஎஸ்பி என்ன தான் கேட்பாரு. இங்கே பாரு, இந்த மணிக்கு உனக்கு எங்கே போயிட்டு வர நான் கேட்குறேன், இந்த மணிக்கு எங்கே போயிட்டு வர, உனக்கு என்ன வேலை அவ்வளோ ஊர் அவங்க அங்கன்னு கெட்டு போய் கிடக்குது, அறிவில் உனக்கு அப்படின்னு சுகா கத்தா. ஒயனுக்கு செம்ம ஷாக் ஆகுதுன்னா, சுகா கோவப்பட்டு இது வரைக்கும் நம்ம ஒயன் பார்த்துருக்க மாட்டா, இப்படி கோவப்படுறாரு. ஆனால் அந்த கோவத்துலேயே ஒரு சின்ன கேர் தெரியுதுல்ல. ஸோ ஒயனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ அப்படி தான் ஒயன், அது எங்கள் ப்ரொஃபஸர் மேம்க்கு கல்யாணம், அவங்க பார்ட்டி வச்சுருந்தாங்க, அதுக்கு தான் போயிருந்தேன், அதான் லேட் ஆகிடுச்சு, சாரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒயன் சொல்ல. சரி சாப்பிட்டியா அப்படின்னு சுகா கேட்குறாரு அக்கறையோடு தான். சாப்பிட்டேன், நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் குடுகுடுன்னு ரூமுக்கு ஓடிடுறா. சுகாவும் பார்க்குறாரு. இதுக்கப்புறம் நம்ம சுகாக்கும் ஒயனுக்கும் அவ்வளோ ஃபைட் சீனு லைக் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒயனும் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா, சுகாவும் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எல்லாமே நம்ம சுகாவும் பண்ணுவார், லைக் க்ளீனிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நம்ம ஒயனும் சுகாவும் ஷேர் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஒயனும் வந்து சுகாவுக்கு சமைச்செல்லாம் போடுவா, சுகாவும் சாப்பிடுவார். ஸோ அப்படி தான் அவங்களுக்கு இது போயிட்டுருக்கும். ஆனால் சுகாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒயன் மேலே ஒரு குட்டி குட்டி ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் ஒயன் காலேஜுக்கு போகிறான். அப்போது ஒரு பியூன் வராரு. ஸோ அவர் வந்து இப்போ அப்படி தான் ஒயனை பார்த்து, ஒயன் உனக்கு மட்டும்தாம்மா ஃபீஸ் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒயனுக்கு ஒன்றும் புரியல. என்ன சார் சொல்கிறீங்க, நான் போன மந்த்தே கட்டிட்டேனே அப்படின்னு ஒயன் சொல்ல. இல்லைம்மா, அப்பா அதை வித்ட்ரா பண்ணிட்டாரு, இப்போ நீ அதை பே பண்ணால் மட்டும்தான் உன்னோட ரிவிஷன் டெஸ்ட் ப்ளஸ் ஃபைனல் செமஸ்டர் எழுத முடியும் இன்னும் ஒரு வாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஒயன் இப்போ அப்படி ஓகே சார் நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு இப்போ மண்டையும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஒயன் வீட்டுக்கு வந்த மொட்டை மாடியில் அப்படி கதறி கதறி அழறா. ஏன்னா அவளுக்கு படிக்கணும்னு ஆசை. இப்போது காசுக்கு எங்கே போவா ஒயன். ஸோ வீட்டில் இருக்கவங்க எல்லாம் முன்னாடி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தானே மேரேஜே பண்ணியிருக்கா சுகாவை. அவளே இன்ட்ரெஸ்டோட பண்ணலை, பட் நடக்கணும்னு இருந்திருக்கு, வேறு வழி இல்லை. ஸோ ஒயன் வந்து இப்போ மொட்டை மாடியில் கதறி கதறி அழுதுட்டுருக்கா. இப்போது சுகா அப்படியே தான் அவரை ஹம்மிங் பண்ணிக்கிட்டு, ஐ மீன் சும்மா அப்படியே அவரோட வாயில் முணங்கிக்கிட்டே வந்து பார்க்குறாரு. இன்னமும் அழுகிற சவுண்ட் கேட்குதுன்னு பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஒயன் தான் கதறி கதறி ஹெல் மாதிரி அழுதுட்டுருக்கா. லைக் அப்படி உயிரே போகிற மாதிரி கத்திட்டு அழுதுட்டுருக்கா. இப்போது சுகா பார்த்துட்டு, ஒயன் என்னாச்சு, எதுக்கு அழுதுட்டுருக்கா அப்படின்னு சுகா கேட்க, இப்போ ஒயன் அப்படி அழுதுட்டு, எல்லாமே போச்சு சுகா, எல்லாமே போச்சு, என் படிப்பு போச்சு, எல்லாமே போச்சு சுகா அப்படின்னு ஒயன் அழுதுட்டுருக்கான். இப்போது அப்படி தான் ஒயன் என்னென்ன மார்னிங் நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கா. இப்போ சுகாவும் அப்படியே பார்த்துட்ருக்காரு. இப்போ ஒயன் அப்படி தான், நான் பாட்டிக்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு கேட்டு அப்பா எல்லாத்தையும் கேட்டிருப்பார் போல். அடுத்த கால் கேட்கும் போது
என்ன என்னன்னு சொல்லக்கூடாதோ அசிங்கமா திட்டி விட்டுட்டாரு. சுகா, எனக்கு உன்னோட ஷாப்ல ஏதாவது ஒர்க் கிடைக்குமா? என்னால் முடியல சுகா, எனக்கு படிக்கணும்னு ஆசையாக இருக்கு சுகா. ப்ளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணு சுகா, ப்ளீஸ் சுகா அப்படின்னு வாயின் அழுதுட்டு இருக்கா. இப்போ சுகா பார்த்துட்டு, வாயன் படிப்புக்காக நீ எதுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும்? ஆ இங்கே பாரு, எல்லாம் சரியாயிடும். ஆமாம், ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம சுகா கேட்க, வாயன் அப்படி 1,00,000 சுகா அப்படின்னு வாயன் சொல்ல, சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, வேலைக்கு போகணும், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிளம்ப. இப்போ அப்படியே தான் வாயன் சரி சுகா அப்படின்னு அவன் அனுப்பி வச்சிடுறா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வாயன் இப்போ அப்படி தான் காலேஜுக்கு போகிறா. ஸோ அவள் கையில் ஒரு 25K இருக்குது, ஐ மீன் 25,000 இருக்குது. ஸோ அப்படியே அதை எடுத்துகிட்டு நேராக போயிட்டுருக்கா. அதாவது காலேஜுக்கு வாசலில் நிற்கிறா. இப்போ மது பார்த்துட்டு, வயன் என்னடி கையில் காசு அப்படின்னு அவள் கேட்குறா. ஆ இல்லடி, வண்டியை விற்றுட்டேன், இது எப்படியாச்சும் கேஷியர் மேம் கிட்ட கொடுத்து எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இப்போ வயன் சொல்லிகிட்ருக்கா. இப்போ ராணி ஓடி வரா. ஏய் அயன் அப்படி கத்திக்கிட்டே வரா. இப்போ வாயனும், என்னடி என்னாச்சு, எது கத்துற அப்படின்னு வாங்கி கேட்கா. இப்போ ராணி பார்த்துட்டு, ஏய் சுகாக்கு என்னடி இங்கே வேலை, இப்போ தான் பைக் எடுத்துகிட்டு போகிறாரு, அம்மா என்ன வேலை அவனுக்கு அப்படின்னு இப்போது ராணி கேட்கா. நீங்கள் தெரியலையே எதுக்கா இருக்குன்னு, மேபி எதுக்காவது டெலிவரி பண்ண வந்திருப்பான், சரி விடு நான் போய் கேஷியர் மேமை போய் பார்த்துட்டு வரேன், ஏன்னா மணி கொடுக்கணும்ல, சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வாயின் போகிறா. இப்போ வாயின் அப்படி தான் கேஷியர் மேம் அப்படி பார்க்க போகிறா. அவங்க சொன்னதை கேட்டு அவ்வளோ ஒரு ஷாக். ஏன்னா அவங்க ஆல்ரெடி சுகா பே பண்ணிட்டாரு 1 lakh அமௌண்ட்டை. அது சொன்னோடனே வாயினுக்கு அவ்வளோ ஷாக். மேம் என்ன சொல்கிறீங்க? உன் ஹஸ்பண்ட் தாம்மா 1 lakh ஆல்ரெடி பே பண்ணிட்டாரு, மிஸ்டர் சுகா. ஆ ஆமாம், அவர் என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டாக சுகாவை நினச்சி உங்கள் கண்ணு கலங்கிட்டுருக்கு. ஸோ லிட்ரலி ஸோ அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு பெருமை உங்களுக்கு. சுகாவை தான் என்னோடய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு பெருமையாக நீங்கள் சொல்லிக்கிறீங்க. ஸோ அவ்வளோ ஒரு எமோஷ்னலான ஒரு தருணம் அது. இப்போ ஆஸ் யூஷுவல் ஈவினிங் போல் ஆகுது. வயன் அப்படி தான் உட்காந்துட்ருக்கா. அப்போ நம்ம சுகா வராரு. வந்தோடனே என்ன வயன் பில் கொடுத்தாங்களா அப்படின்னு இப்போ சுகா கேட்க, வயன் 1 minute கூட யோசிக்கல, 1 second கூட யோசிக்கல. அவள் அப்படியே டக்குன்னு போய் சுகாவை ஹக் பண்ணிவிட்டு அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஸோ மனுஷன் ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. இப்போது வயன் அப்படியே தான், ரொம்ப தேங்க்ஸ் சுகா, நான் உன்னை எவ்வளோ பேசியிருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்ண, ஆனால் ஒன்றும் புரியல தெரியுமா, ரொம்ப தேங்க்யூ சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. சுகா அப்படியே தான் நன்மை இப்போ பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒன்றுமே ஓடலை, அவர் அந்த ஹக்கை ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. லிட்ரலி அவ்வளோ ஒரு வார்மாக இருக்குது. இப்போ அப்படி தான் சுகா அப்படின்னு நம்ம வாங்கி சொல்ல, சொல்லுவேன் ஏன் பைக்கை நான் விற்றுட்டேன், அதனால் என்னை வீட்டில் ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்கி கேட்க, நம்ம மனுஷனுக்கு ரொம்ப ஹாப்பி, இதுக்கப்புறம் என்னடா வேணும் அப்படி சொல்லிட்டு சுகா என்ன பண்ணுறானா, ஓகே வான் அப்படி சொல்லிட்டு மனுஷன் அப்படியே நம்ம சுகா என்ன பண்ணுறானா வாயனை அப்படியே பைக்கில் ஏற சொல்கிறாரு. வாயனை அப்படியே பைக்கில் ஏறிக்கிறா. இப்போ சுகா வாயனை ட்ராப் பண்ணிவிட்டு, வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நேரம் எங்கே போகிறாருன்னா அவர் வேலைக்கு தான் போகிறாரு. இப்போது அப்படி தான் சுகா ரொம்ப ஹாப்பியோட, டேய் ஜெமன் எல்லா வேலையும் நல்லா முடிஞ்சிச்சுடா அப்படியே நம்ம சுகா சொல்ல, டேய் மச்சான் எப்பட்றா உனக்கு இவ்வளோ பணம் கிடச்சிது எப்பட்றா அப்படி அப்படின்னு நம்ம ஜெமன் கேட்க, இப்போ அப்படியே தான் நம்ம சுகா சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது ஒன்றும் இல்லைடா, நம்ம சங்கர் சார் இருக்கார்ல டேரக்டர், அவர்கிட்ட இருந்தான். அப்படியே வாங்க சீனை அங்கே ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது சங்கர் சார் தான், மேன் என்ன மேன் சொல்கிற, கிளம்பிட்டு சொல்லிட்டா, சும்மா இந்த நேரத்தில் வந்து கடுப்பேற்றிட்டு இருக்க,
கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார் கத்திட்டு இருக்காரு. இப்போ அப்படியே தான் நம்ம சுகா பார்த்துட்டு, சார் ரொம்ப அவசரம் சார், நீங்கள் என்ன சார் என்ன ஸ்டாண்டு கொடுத்தாலும் நான் பண்ணுறேன் சார், எனக்கு அவசரமாக 1,00,000 தேவைப்படுது சார், தயவு செஞ்சு கேட்குறேன் சார், ரொம்ப அவசரமாக 1,00,000 தேவைப்படுது சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு நம்ம சுகா இங்கே சொல்லிகிட்டு இருக்கா. சரி மேன், சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஸ்டாண்டு இருக்குது, அதை நீ எல்லாம் பண்ணி கொடு, நான் உங்ககிட்ட காசு தரேன், அதுக்கப்புறம் எப்போ கூப்பிட்டாலும் வரணும், ஓகேவா அப்படின்னு அவர் சொல்ல. சுகாவும் கண்டிப்பாக சார், அப்படியே வாங்க ப்ரெசன்ட் சீன் வரலாம். டேய் மச்சான், எதுக்குடா அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லி ஜிமின் கேட்க, தெரிலடா பண்ணணும்னு தோணுச்சு அதான் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சுகா சொல்ல. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு, மச்சான் நீ பண்ணுறதுலாம் என்னவோ சரியில்லாத தோணுது, அவனுக்கு கண்டு கூட மாட்றா, மதிக்க கூட மாட்றா, அவளுக்கு போய் இதுக்கிட்ட இவ்வளோ பண்ணிகிட்ருக்க, என்னவோ பண்ணுடா அப்படின்னு நம்ம ஜிமின் சொல்ல. இப்போ சுகா பார்த்துட்டு, சரிடா வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம் வா. சரிடா மச்சான், அவன் உன்னை விட்டு போயிட்டா, அப்புறம் உன்னை விட்டு போயிட்டானா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஜிமின் கேட்க. சுகா ஸ்பீச்லெஸ் ஆகிடுறாரு, அதனால் எதுவும் பேச முடியல. இப்போ அப்படி தான் சுகா, இது பாரு அந்த வார்த்தை சொன்னாலும் எனக்கு வலிக்குது, கிளம்பிடுற சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம சுகா கிளம்பிடுறாரு. ஸோ ஜிமினும் எதா பண்ணிட்டு போடான்னு சொல்லிட்டு அவரும் ஜிமினும் கிளம்பிடுறாரு. அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. நம்ம வாயனும் சுகாவும் நல்ல ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாகவே மாறிடுறாங்க. இப்போ நம்ம சுகா தான் வாயினை காலேஜில் விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சுகா வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து ஒன்றாவே, அதாவது சுகா வாயின் 2 பேருமே ஒன்றா வெளியே போகிறது, ஜாலியாக போகிறது, அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிறது, பர்த்டே செலிப்ரேஷன் வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு இதாக போயிருக்கும். ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். வாயின் இப்போ அப்படி தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். டக்குன்னு அவளுக்கு ஏதோ மைண்டில் தோணிருக்கும் ஒரு ஜோக்கு, டக்குன்னு நினச்சி சிரிச்சிடுறான். ஹோல் கிளாஸுமே வாயினை பார்க்குது. இப்போ வாயின் அப்படி தான், சாரி மேம் சாரி அப்படி சொல்லிட்டு அவள் உட்காந்துடுறான். இப்போ மேடம் அப்படி தான் வாயினை பார்க்குறாங்க, வாயினை கூப்பிடுறாங்க, வாயினை வந்து பார்க்குறா. வாயன் என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு இந்த மேடம் கேட்குறாங்க. இப்போது அப்படியே வாயன், இல்லை மேம் டக்குன்னு ஒரு ஜோக் ஞாபகம் வந்துச்சு, அதான் சிரிச்சிட்டேன், சாரி மேம் அப்படின்னு வாயன் சொல்ல. இங்கே பாருமா, இப்போ அந்ததெல்லாம் சரியில்லாத மாதிரி தோணுது, உன்னோட ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தேன், அதில் ரொம்ப கம்மியாக இருக்க வாயன், என்னதாச்சு எவ்வளோ நல்லா படிப்ப நீ, என்னாச்சு உனக்கு திடீர்னு, இங்கே பரவாயில்ல டிஸ்ட்ராக்ட் ஆகாத, டிஸ்ட்ராக்ஷன் நிறையா வரும் தான், அதுக்காக நீ டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, இவ்வளோ நல்லா படிப்பு நீ, இங்கே பாரு ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணுறது உன் கையில் தான் இருக்குது, அப்புறம் டெய்லி கம்மியாக எடுத்துகிட்டு இருந்தேன்னா இன்டர்னல் கிடைக்காது பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த மேம் கொஞ்சம் வாயினை கொஞ்சம் நல்லா திட்டி விடுற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இத்தனை நாள் என்ஜாய் பண்ணதே தப்போ அப்படின்னு அவளுக்கு தோணுது. வீட்டுக்கு சோகமாக வரா. அப்போது சுகா தான் ஜிமின் பர்த்டேக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அது எல்லாம் பிளானுமே நம்ம வாயின் தான் பண்ணியிருப்பா. இப்போ அவளுக்கு செலிப்ரேஷன் வரும்போது எப்படி அவள் பண்ண முடியும்? ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. வாயனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாச்சு முன்னாடியே, ஆனால் வாயன் தான் அவங்க கூட வைப் பண்ண கூட அவளால் முடியல. அவர் மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு ரூமுக்கு போயிடுறா. சுகா அதை நோட் பண்ணிட்டு பின்னாடி போகிறாரு. வாயன் என்னாச்சு நில்லு, இங்கே பாரு வாயன், இப்போது இந்த பர்த்டே பார்ட்டிலேருந்து எல்லாமே நீ தான் பிளான் பண்ண, இப்போ நீ என்ன மூஞ்சி அப்படி வச்சுட்டு போனேன்னா அப்புறம் எப்படி பர்த்டே பார்ட்டி போகும்? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீ மட்டும்தான் உனக்கோசம் தான் வெயிட்டிங், வா இங்கே அப்படின்னு சுகா கூப்பிட்டு. இங்கே வாயன் அப்படி தான், இல்லை சுகா எனக்கு மைண்ட் சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ண எல்லாம் சரியாக போயிடுவான், வா இங்க அப்படின்னு நம்ம சுகா கூப்பிட்டா. இல்லை மைண்டு சரியில்லை, நான் ரூமுக்கு போகிறேன், கதவை சாத்திடு அப்படின்னு சொல்லிட்டு வாயின் ரொம்ப சோகமாக உள்ளே போயிடுறா. இப்போது சுகா டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா வாயனோட கையை பிடிச்சி எடுத்துடுறாரு. இப்போது வாயனுக்கு ரொம்ப காண்டாகுது. டேய் சொல்லிகிட்டே இருக்கல்ல, எனக்கு மைண்டு சரியில்லை, ஒரு மாதிரியாக இருக்குது, போதுமா, ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் வாழ்க்கையில் வந்துட்டு, எனக்கு என் வாழ்க்கை சரிஞ்சு போச்சு, எல்லாம் ஒன்றால் தான் என் வாழ்க்கை சரிஞ்சு போச்சு, டிவோர்ஸ் தரேன்னு சொன்னல எங்க அது, சொல்லு எங்க டிவோர்ஸ் எங்க அப்படின்னு வாங்கி கேட்குறா. சுகா அப்படியே ஆடி போயிடுறாரு. அவ்வளோதான் மனுஷன். என்னடி சொல்கிற அப்படியே சுகா கேட்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும், இல்லை இதுக்கப்புறம் உங்க கூட போராட முடியாது, நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல. சுகா அப்படியே இல்லை நானே போயிடுறேன், நீ இங்கே இருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா டக்கு டக்குன்னு அவர் திங்ஸை அப்படியே ஒரு சூட்கேஸில் பேக் பண்ணிவிடு அவர் மட்டும் அப்படி வெளியே போகிறாரு.
அவ்வளோதான். அங்கே இருக்கவங்களும் செம்ம ஷாக். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எந்த ரீசனும் சொல்லாமல் போயிட்டே இருக்காரு நம்ம சுகா. இப்போ வயனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக்கில் பார்க்குறாங்க. வயனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ போய் வாங்கிட்டு எதாவது கேட்கலான்னு போகிறதுக்குள்ளே அவள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு எந்த ரீசனுமே சொல்லலை. ரூம்குள்ளே தான் இருக்கா வயன். அழுதுட்டு இருக்கா செம்மையா. எங்கே நம்ம ஜெமனோட ஹாஸ்டலில் தான் நம்ம சுகா வந்திருப்பாரு. இப்போ ஜெமன் அப்படிதான். சொன்னேன்ல என் பேச்சை கேட்டியா? இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு அப்பயே சொன்னேன். என் பேச்சை கேட்டியாடா அப்படின்னு ஜெமன் இங்கே திட்டிகிட்டு இருக்காரு சுகாவை. இப்போ சுகா பார்த்துட்டு டேய் விடுடா, அவளுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருக்கும் அப்படின்னு சுகா சொல்ல ஜெமன் அப்படியே டேய் இன்னும் அவளை நம்புடா, நல்லா நம்பு, அவனை ஏமாத்திட்டு இருக்கா, இவெல்லாம் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுற கேஸுடா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம சுகாக்கு எங்கேருந்து வந்ததோ கோவம். டக்குன்னு காலரை பிடிச்சிடுறாரு ஜெமனோட காலரா. டேய் உனக்கு கொல்ல கூட நான் தயங்க மாட்டேன், இந்த மாதிரி வார்த்தையை வாயில் பேசாத, கொலை பண்ணுறவான. அவள் என்ன இருந்தாலும் என் வயன் என் பொண்டாட்டி, அவள் வார்த்தை அளந்து பேசு, கொன்று மாட்டா உன அப்படின்னு சுகா மிரட்டுறாரு ஜெமனா. இப்போ அப்படியே ஜெமன் பார்த்துட்டு டேய் ஏன்டா இப்படி இருக்க, உன் லவ்வுக்கெல்லாம் அவள் டிசர்வே கிடையாதுடா அப்படின்னு ஜெமன் சொல்ல இங்கே நம்ம சுகாவுக்கு ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுது. ஸோ இப்போ வைன் பண்ணது அவள் பேசினது எல்லாமே அவருக்கு கேட்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்குது அது. ஸோ மனுஷன் உடஞ்சி போய் அப்படி கீழே உட்காந்து அழ ஸ்டார்ட் பண்ணிடுறாரு சுகா. டேய் என்னை என்னடா பண்ண சொல்கிறேன், என்னால் அவளை மறக்க முடியலடா, இந்த ஷார்ட் பீரியடில் அவ்வளோ லவ் பண்ணிட்டேன்டா அவளை. எப்படிடா எப்படி அவள் பேசுவான், என்னால் முடியலடா மச்சான். ஜெமன் இப்போ ஜெமன் பார்த்துட்டு டேய் விட்றா, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் விதி, அவள் உன்னை மிஸ் பண்ணியிருக்கா, அவள் தான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஜெமன் சொல்ல சுகா அப்படியே டேய் போதுண்டா நிறுத்து, இதுக்கப்புறம் நீ எதுவும் என்னை பற்றி பேச வேணாம், வாயை மூடு, எல்லாம் ஒரு நாள் நல்லபடியாக வரும்போது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போ அதை பற்றி எதுவும் பேசாத விடு. அப்புறம் நான் இதுக்கப்புறம் சங்கர் சார் கூட ஒரு 3 மாதம் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், அங்கே தான் ஒர்க் போக போகிறேன். ஏன்னா கை நீட்டி அவர்கிட்ட காசு வாங்கிட்டேன்டா, இதுக்கப்புறம் 2 லட்சத்துக்கிட்ட வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் அவர் கூட தான் ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ண போகிறேன். டேய் மச்சான், டேய் அது ரொம்ப ரிஸ்க்குடா. இல்லைடா, அந்த மனுஷங்கிட்ட கை நீட்டி 2 லட்சம் வாங்கிட்டேன்டா, போய் தான் ஆகணும். நான் உனக்கு ரூம், அதாவது ஹாஸ்டல் ரூமுக்கு நான் கட்டிடுறேன், உனக்கு நான் ரெண்ட் கட்டிடுறேன்டா, நீ கவலைப்படாதா. அப்புறம் அதுக்கப்புறம் பேச டெலிவரிக்கெலாம் வரமாட்டேன். என்னடா ஜெமன் புரியுதா, நான் உனக்கு ரெண்டெல்லாம் கட்டிடுறேன்டா கரெக்டாக அப்படின்னு நம்ம சுகா சொல்லிடுறாரு. ஜெமனுக்கு இதுக்கப்புறம் எதுவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் என்ன பண்ணுமோ பண்ணட்டும், நம்ம சொல்கிறது சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ஜெமனுக்கு. ஸோ சுகா அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமான ஸ்டன் எடுக்கிறது, லைக் வந்து அந்த ஷூட் எடுக்கும்போது ரொம்ப அவருக்கு இன்ஜுரி ஆகுது, அவருக்கு நிறையா பெயின், நிறைய விஷயம் நடக்குது. பட் இருந்தாலும் எல்லாம் வயனுக்கோசம், ஸோ வயனுக்கு ஆகுதானே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு எண்ணம். ஸோ இதே சைடு நம்ம வயனை பார்க்கலாம். இப்போ வயன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அலீமாவோட ஹாஸ்டலில் தான் இருக்கான். ஸோ அவள் வந்து ஹாஸ்டலுக்கு வர சொல்லியிருப்பா அலீமா. ஸோ அதனால் வயன் வந்து ஹாஸ்டலில் தான் வந்து இப்போது தங்கிட்டுருக்கா. இப்போ அப்படி தான் வயன் இப்போது அவங்க வீட்டில் நடந்த விஷயம், லைக் நம்ம சுகா கூட இருக்கும் போது அந்த விஷயங்கள் நிறையா ஃபைட் நடந்திருக்கும், குட்டி குட்டியாக கியூட் எல்லாமே நடந்திருக்கும்ல. ஸோ அது எல்லாமே நினச்சி பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அலீமா அப்படி தான் ஏய் வயன் என்னடி அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டியா என்ன? எனக்கு தெரியல அலீமா அப்படின்னு வயன் சொல்ல அலிமாவும் ஏய் ஆனால் உன் கண்ணு எல்லாமே சொல்லுது வயன், உன் கண்ணிலே அவ்வளோ லவ் தெரியுது, என்னமோ பண்ணிட்டு போடி அப்படின்னு அலிமா சொல்ல இப்போ அப்படி வயன்தான் ஏ எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல அலிமா, ஆனால் எனக்கு இப்போது படிப்பை தவிர வேறு எதையும் யோசிக்க தோணலடி அப்படின்னு வயன் சொல்ல இப்போது அப்படி அலிமா பார்த்துட்டு வயன் 1க்கு 100 தாட்டி யோசி, இப்போ நீ படிக்கிற காரணமே சுகா தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு இப்போ நம்ம அலிமா சொல்ல வயனும் அப்படி தான் உட்காந்துருக்கா. சரிடி அல்லாத ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன, நல்லா படி அப்படின்னு அலிமா சொல்கிறா. வயன் அப்படி தான் உட்காந்துருக்கா. இப்போ டக்குன்னு இப்போ ஒரு கால் வருது, செக்யூரிட்டி கார்டு கிட்டேருந்து தான் கால் வருது. இப்போ வயனும் அலிமாவும் அது என்னன்னு சொல்லிட்டு அலிமா எடுத்து பேசுகிறா. ஹலோ சொல்லுங்கண்ணா அப்படின்னு அலிமா எடுத்து பேச அவரோனே மேடம் உங்களுக்கு இங்கே கீழே ஒரு பார்சல் வந்திருக்கு, கொஞ்சம் வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறீங்களா அப்படின்னு செக்யூரிட்டி கார்டு சொல்கிறாங்க. இப்போ வயன் அப்படிதான் ஏய் அலிமா என்னவா அப்படின்னு இப்போ அப்படியே தான் வயன் கேட்குறா. இப்போ அலிமாவும் தெரியலடி கீழே போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலிமாவும் வயனும் போய் பார்க்குறாங்க. இப்போ அலிமாவும் வயனும் கீழே போய் பார்க்குறாங்க. ஆத்தா
அவங்களுக்கு அவ்வளோ ஷாக். ஏன்னா அங்கே இருக்கிறது என்னோட ஸ்கூட்டி தான். எனக்கு கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். அவளுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. அப்புறம் அங்கே ஸ்கூட்டி மேலே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருக்கு. ஒரு பேப்பர் தான், பெட் பேப்பர் போல். ஸோ அது என்ன எடுத்து படிக்கிறா. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நீ என்றும் என்னை வெறுத்தாலும் இது என் கடமை, என்றும் உனக்கு உதவும் ஒரு நல்ல நண்பன் சுகா அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ எனக்கு சொல்லவா வேணும், அவ்வளோ டியர்ஸ் அவளுக்கு. இப்போ அலீமா பார்த்துட்டு, ஏய் நீ என்ன மோடி, ஆனால் பாரு சுகா உனக்கு எப்படிலாம் உருகி உருகி லவ் பண்ணியிருக்காருன்னு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இப்படிப்பட்ட பர்சன்னா நம்ம லைஃப்பில் கிடைக்கிறது ரொம்ப ரேர். அதனால தயவு செஞ்சு சுகாவை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அலிமா. எனக்கு ரொம்ப அழுக வருது, ரொம்ப அழறா. ஆனால் இருந்தாலும் அவளுக்கு ரொம்ப வலிக்குது, சுகாவை அவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுறது. இப்போ நல்லாவே எக்ஸாம்ஸ் பண்ணுறான், நல்லா முன்ன கம்பேர் பண்ணதோட இப்போ நல்லாவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான், நல்லா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு தான் என்னோட கிராஜுவேஷன் டே. அவள் கையில் அந்த கிராஜுவேஷனுக்கு தேவையான அந்த இதுவும் எனக்கு கையில் ஷீல்டும் இருக்குது. ஆனால் என்னோட ஃபேஸில் ஒரு க்ளோவும் இல்லை. இப்போ அப்படியே தான் ராணி பார்த்துட்டு, என்ன வாயின் சுகாவை தேடுறியா அப்படின்னு ராணி கேட்க, இல்லை ஆமாண்டி அப்படின்னு வாயின் சொல்ல, அப்போது ஏண்டி அவனை அவ்வளோ ஹர்ட் பண்ணா அப்படின்னு ராணி கேட்க, ஏ இல்லடி, நான் வேணுக்குனையெல்லாம் பண்ண கிடையாது. அன்னைக்கு மார்க் ரொம்ப கம்மியாக எடுத்தனால மேம் ரொம்ப திட்டினாங்க. அதனால என் படிப்பு ஸ்பாயில் ஆகிடுமோன்னு பயந்துட்டு தான் நான் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுகாவுக்கு நான் காட்ட ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு பக்கமாக டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பித்தேன்டி. அதனால் எனக்கு ஒரு பயம், எங்கேயாவது நான் படிப்பு ஸ்பாயில் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன பண்ணுறது. ஏன்னா என்னோடய ஃபுல் மோட்டவும் படிப்பில் தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது என் படிப்பு ஸ்பாயில் ஆனால் என்ன ஆகுறது அப்படின்னு இங்கே ராணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இப்போ மது அப்படிதான், வயன் இங்கே பாரு, நீ பண்ணதெல்லாம் சரிதான், ஆனால் அந்த ஃபீஸ் கட்டினதுக்கெல்லாம் சுகா எவ்வளோ ரிஸ்க் எடுத்துருப்பார் தெரியுமா, எவ்வளோ ரிஸ்க் எடுத்தார் தெரியுமா அப்படின்னு மது சொல்ல. ஸோ நம்ம சுகா அவ்வளோ ஸ்டன் பண்ணி அந்த படத்துலலாம் நிறைய வழியில் அனுபவிச்சிருப்பார்ல, அது எல்லாத்தையும் மது சொல்கிறா. இங்கே வயனுக்குண்ணா, ஏய் ஸ்டன்ஸா, ஐயோ ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆச்சு, அதில் என்னடி சொல்கிறா அப்படின்னு வயன் சொல்ல, இது மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியா வர, அவன் என்ன சொல்கிறானா, என்னோட இன்டர்ன்ஷிப் ஃபீஸ் கூட 40K, அது கூட நம்ம சுகா தான் கட்டினார் தெரியுமா. அவ்வளோ நல்ல மனுஷர்டி, தயவு செஞ்சு சொல்கிறேன் அவரை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சோஃபியா சொல்ல. எனக்கு இங்கே ஒரு செகண்ட் கூட இங்கே வெயிட் பண்ண தோணலை. எப்படியாவது சுகாவை பார்க்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஷாப்புக்கு ஓடுறா. அங்கே பார்த்தா ஜெமன் தான் அங்கே இருக்கான். இப்போது அப்படி தான் ஜெமன் பார்த்துட்டு, என்ன வேணும் அப்படின்னு இப்போ ஜெமன் கேட்க, சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜெமன் பார்த்துட்டு, அது தெரிஞ்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு ஜெமன் கேட்க, அண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ் சொல்லுங்கண்ணா அப்படின்னு வாயின் சொல்ல, வீட்டில் தான் இருப்பான் போய் பார். இப்போ வாயினும் நம்ம ஜெமன் சொன்ன மாதிரியே போய் பார்க்குறா சுகா இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு. ரூமில் போய் தேடுறான். அங்கே பார்த்தா ஒரு கவர் ப்ளஸ் லெட்டர் இருக்குது. இப்போ வாங்க அந்த லெட்டரில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். அன்புள்ள வாயனுக்கு சுகா எழுதி கொள்வது, ஃபஸ்ட்டு எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது, ஆனால் போக போக உன்னோட கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இதுக்கெல்லாம் நீ டிசர்வ்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தென் நான் உன்னை வேறு மாதிரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டாக உன் கூட இருக்கும் போதெல்லாம் அது ஒரு அழகான கவிதையாக மாற தொடங்குச்சு. உன் கூட இருந்தா வாழ்ந்தா அது நல்லா இருக்கும் அப்படி எனக்கு தோண ஆரம்பிச்சது. உன் கூட வாழ்ந்த அந்த ஒவ்வொரு நொடியும் ஒரு கவிதையாக எனக்கு அழகாக தெரிஞ்சுது. அது இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன். என் வாழ்க்கை நான் செத்தாலும் அதை நான் மறக்க மாட்டேன். உனக்கு எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் இப்போ உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனால் ஒன்று, நான் இல்லாதப்போ நீ சந்தோஷமாக அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இருப்பவன் சந்தோஷமாக இருக்கணும். உன் முகத்தில் என்றைக்குமே அந்த சிரிப்பை நான் பார்க்கணும். அவ்வளோதான் எனக்கு. நீ நினச்சது எல்லாமே உன் கண் முன்னாடி நடக்குவான். நீ நினச்சது எல்லாமே உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும். உன் கூட நான் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் எப்பயுமே உன் கண்ணு முன்னாடி இல்லைனாலும் பரவாயில்ல, உன் கூட நான் கண்டிப்பாக இருப்பேன் என்றும் இந்த நினைவுகளோடு சுகா. இப்போ வாயின் அந்த கவரை பார்க்குறான். அந்த கவருக்குள்ளே டிவோர்ஸ் பேப்பர் இருக்குது. அது பார்த்தோன்னே வாயின் ஆடி போயிடுறா. இப்போ வாயின் ஒரு முடிவு எடுக்கிறான். செத்தாலும் வாழ்ந்தாலும்
அது சுகா கூட மட்டும்தான் சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறா வயன். ஸோ இப்போ அதை பார்த்துட்டு கதறி கதறி அழுறா. இப்போ வயன் எங்கே போகிறானா, அங்கே பூஜா ரூம் இருக்கா, அங்கே போய் கடவுளே, என் வாழ்க்கையில் நான் பார்த்த வரைக்கும் எல்லா ஆம்பளைங்களும் பிள்ளைங்களை அடக்கதான் செய்வாங்க. ஆனால் என் புருஷ சுகா எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு, எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயங்கள் எனக்காக பண்ணியிருக்காரு. ஆனால் அதை எதையுமே நான் புரிஞ்சுக்காம அவரை அவ்வளோ கேவலமாக அவ்வளோ அவரை ஹர்ட் பண்ணி ரொம்ப இதாக பேசிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கப்பா. அவருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கும். இப்போ எல்லாமே விட்டுடுறேன். கடவுளே, என்னமோ ஏதோ என்னையும் அவரை தயவு செஞ்சு சேர்த்து வச்சிரு. இதில் இது வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து அப்படியே அங்கே இருக்க ஒரு விளக்குல போட்டு எரிச்சிடுறீங்க. அதுவும் அப்படியே இதை ஒரு மாதிரி ஆகி அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜெமன் கிட்ட கேட்டுட்டு சுகா இப்போ எங்கே இருப்பாருன்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ ஜெமனும் அவன் மேபி அவன் திருச்சியில் அவனோட வீட்டுக்கு தான் போயிட்டுருப்பான் அப்படின்னு ஜிம்மன் சொல்லி முடிச்சது தான். ஒரு செகண்ட் கூட நீங்கள் வெயிட் பண்ணல. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு இப்போ ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கீங்க. அங்கே தான் மேபி சுகா இருப்பார், அவர் ஊருக்கு போகிறதுக்கு. இப்போ நேராக நீங்கள் அங்கே தான் வரீங்க. ஆல்மோஸ்ட் அந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஏன்னா நம்ம ஜெர்மன் தான் சுகாவை ஏற்றி விட்டுருப்பாரு. ஆல்மோஸ்ட் அந்த ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இப்போ ஜெர்மன் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ஓடி வரீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் சுகா என்ன பண்ணுறாருன்னா, அந்த ட்ரெயினில் அந்த குதிச்சு உங்களை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாகிடுறாரு. ஸோ இப்போ சுகா உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ சுகா என்ன ரொம்ப தேங்க்ஸ் வயன், என்னை புரிஞ்சுக்காம நீ போயிடுவியோன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு இங்கே சுகா சொல்ல. இப்போ வயன் அப்படிதான், ஐம் ஸோ சாரி சுகா, என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது எல்லாமே என் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு சுகா, உன்னை நான் அவ்வளோ காயப்படுத்தினேன், ஆனால் உன்னால் எப்படி இவ்வளோ பண்ண முடிஞ்சது அப்படின்னு வயன் கேட்க. ஏன்னா நீ என்னோடது வயன், எனக்குன்னு யாருமே இல்லை வயன். அப்போது நான் உனக்கு பண்ணாமல் அதை யாருக்கு நான் பண்ண போகிறேன்? சொல்லு பார்ப்போம். எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் வயன், எனக்கு எப்பயும் பிடிக்கும், டிவோர்ஸ் ஆனாலும் அப்படின்னு சுகா சொன்னானே. வயன் இப்போ அப்படிதான், அதை பற்றி பேசாத, அதெல்லாம் பேச வேணாம், அதை பற்றி தயவு செஞ்சு பேசுது சுகா, ஐ லவ் யூ சுகா அப்படின்னு வயன் சொல்ல. இங்கே சுகா ஐ லவ் யூ டூடி வயன். இப்போ அங்கே வயனோட ஃப்ரெண்ட்ஸ், தென் அப்புறம் சுகாவோட ஃப்ரெண்ட்ஸ், ஜெர்மனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்துடுறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் கண்ணிலையும் லைட்டாக டியர்ஸ், எல்லாருமே அங்கே சேரப் பண்ணுறாங்க. இப்போது இங்கே ஒரு சாங் கேட்டு ஃபீல் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த சீனை கட் பண்ணி ஒயின் வீட்டில் பார்க்கலாம். பார்த்தா செம்ம ஷாக் ஒயனுக்கு. ஏன்னா அங்கே இருக்கிறது பாட்டி, தென் ஒயனோட அப்பா, தென் நம்ஜுன், டிஎஸ்பி நம்ஜுன் இருக்காரு. ஸோ ஒயன் இப்போ அப்பா பாட்டி அப்படின்னு ஒயன் சொல்ல, இப்போ ஒயனோட அப்பா ஏன்னா மன்னிச்சிருமா ஒயன்மா, அப்பாவை மன்னிச்சிருமா, கையில் இருந்த வைரத்தோட அருமை தெரியாமல் உன்னை என்னென்னமோ பேசிட்டம்மா, அப்பாவை மன்னிச்சிருமா, டிஎஸ்பி நம்ஜுன் எல்லாத்தையும் சொல்லி அப்பாவை புரிய வச்சாருமா. இப்போ வயன் அப்படியே கண் கலங்கிட்டே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அவங்க அப்பா ஹக் பண்ணிக்கிறா. இப்போ வயனோட பாட்டி பார்த்துட்டு என்னம்மா எல்லாம் மறந்துட்டியாண்ணா அப்படின்னு அவங்க பாட்டி கேட்க, ஐயோ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியுமே அவள் ஹக் பண்ணிக்கிறா. இப்போ வயனோட அப்பா பார்த்துட்டு, மாப்பிள்ள என்னை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி ஒரு தங்கமான பையனை நான் என் பொண்ணுக்கு புருஷனாக கிடைக்கணும்னு நினச்சதுக்கு நான் தவம் எடுத்துருக்கணும் அப்படின்னு இங்கே வயனோட அப்பா பேச. இங்கே சுகா பார்த்துட்டு, ஐயோ மாமா அதெல்லாம் விட்டுருங்க, அதான் இப்போ மாறிட்டீங்களா, அதை விடுங்க, அப்பாடி இதுக்கப்புறம் ஈபி வாழ்க்கையில் ஒரு குறை இல்லை அப்படின்னு நம்ம சுகா கலாய்க்கிற மாதிரி பேசுகிறாரு. இப்போ நம்ம நம்ஜுன், அதை டிஎஸ்பி நம்ஜுன் பார்த்துட்டு, டே ஃப்ராடு, என்கிட்ட என்னமா ஊருட்டுனே நீ, தோ இந்த தங்க புள்ள தான், இந்த தங்கமே தான் எல்லாத்தையும் சொல்லிச்சு அப்படின்னு இங்கே நம்ம டிஎஸ்பி நம்ஜுன் சொல்ல. சுகாவும் யார் இது அப்படின்னு பார்த்தா அது மது தான். நானே அது நானே அப்படின்னு அவ சொல்கிறா. இப்போ மது தான்,
ஆக்சுவலி நம்ஜூன் என்னோட தாய் மாமா. அவருக்கு பொண்ணு பார்க்க சொன்னோனே எனக்கு ரொம்ப கோவமாயிடுச்சு. ஏன்னா, சின்ன வயசுலேருந்து எனக்கு நம்ஜூன் மாமானா அவ்வளோ இஷ்டம். அவருக்கு திடீர்னு பொண்ணு பார்க்கன்னு சொன்னோனே எனக்கு அவ்வளோ கோவம் வந்துடுச்சு. ஆ அந்த பொண்ணு வயந்தான் தெரியாம, ஃபோட்டோ கூட ஒழுங்கா பார்க்காம, நான் இந்த ஒரு கோவத்துல சொல்லிட்டேன். அதான். அதுவும் இல்லாம எனக்கு என் மாமானா இவ்ளோ இஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் தெரிய வந்துச்சு. அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் ரொம்ப குஷி தான் எனக்கு. எப்படியோ அம்மா கிட்ட கேட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோ வாங்கினேன். பார்த்தா அது வயன். அவ்ளோ ஷாக். அப்படியே ஒரு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு எனக்கு தெரியுமா? ஆனா நான் எதையும் வயன் கிட்ட காமிச்சுக்கல. ஏன்னா அவ அப்பதான் சந்தோஷமா இருந்தா. கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு. அதான் நான் எதையும் வயன் கிட்ட அவ்வளோ பெருசா காமிச்சுக்கல. ஆ அதுக்கப்புறம் என் லவ் எப்படியோ வீட்ல சொல்லிட்டேன். இன்னும் 3 மாசத்துல எனக்கும் நம்ஜனுக்கும் கல்யாணம். வந்துருங்க அப்படின்னு மது சொல்ல, "ஒயனா அடி பாவி! இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சுட்ட" அப்படின்னு இங்க சொல்ல, நம்ஜன் சரி அதெல்லாம் விடுங்க. இந்த 620 கவுண்டர்ல உன்னை நான் உள்ள போடாம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு இங்க நம்ஜன் சொல்ல, இப்போ சுகா, ஐயோ சார் இப்பதான் சார் லைஃபே ஸ்டார்ட் பண்றீங்க. அதுக்குள்ளே பிடிச்சி உள்ள போடுறாதீங்க சார் அப்படின்னு இங்க நம்ம சுகா சொல்ல, இப்போ அப்படிதான் நம்ம நம்ஜன் பார்த்துட்டு, ஆ ஏதோ நியாயத்துக்காக தான் நீ போய் சொல்லியிருக்க, அதனால பொழைச்சு போன்னு விட்றான் என்ன, எங்கேயோ நல்லா இருந்தா சரிதான் அப்படின்னு நம்ம டிஎஸ்பி நம்ஜன் சொல்றாரு. அப்புறம் நாங்கள் கிளம்புறோம். இப்போ மது அப்படிதான். அப்புறம் சந்தோஷமா இருந்தா போதும். பயன் நீயும் சுகாவும் ரொம்ப சந்தோஷமா இருங்க. உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் இதோட முடியட்டும். ம் அப்படின்னு மது வயனா பண்ணிக்கிறா. இப்போ வயனும் அப்படிதான். கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வந்துடும்டி. தென் சார் உங்களுக்கும் மதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு வயன் சொல்ல, ஆமா சார் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சுகா சொல்ல, இங்க வயனோட அப்பா அதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கும் சுகாவுக்கு தம்பிக்கும் இன்னும் 1 மாசத்துல கல்யாணம். எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு எங்க வயனோட அப்பா சொல்ல, எல்லாருமே செம்ம ஜாலி கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் என்ன, எனக்கு சுகாக்கும் உங்களுக்கும் சுகாக்கும் அப்புறம் என்ன, மாலை டும் டும் தான். ஸோ அவ்வளோ லைஃப்ல அவ்வளோ கஷ்டத்தை ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம வயனும் சுகாவும் சும்மாலாம் இல்லைங்க. எவ்வளோ ஒரு விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு அவங்க அவ்வளோ விஷயத்த கிராஸ் பண்ணிட்டு தானேங்க இந்த கல்யாணம்ன்றது அவங்களுக்கு வருது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, கதை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ 1/2 அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த 2/2 உங்களுக்கு ரொம்பவே புரியும். ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒரு சீன் கூட இன்ச் பை இன்ச் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள், விடாமல் பாருங்கள். என்ன ஓகே. இதய வீட்டில் வாழும் அவள் தேகம் வந்து போகும் என அவன் அறிந்திட மாட்டான். சொட்டு நீரும் சொட்டு சோறும் காதலை கை நகம் எல்லாம் பொக்கிஷம் போலே அவள் சேமிப்பான். ஒருத்திக்காக வாழ்கிற ஜாதி ஓ உணரவில்லை இன்னொரு பாதி. மருதாணி விழியில் மருதாணி விழியில் நடிப்போடி தீபாடி ஆகாயம் மண் மீது சாயாது. நிஜமான காதல்தான் நிலையான பாடல்தான் அதன் ஓசை என்னாலும் ஓயாது. இப்போ அப்படியே ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஒரு கோவிலுக்கு முன்னாடி தான் சுகாவுக்கும் வயனுக்கும் கல்யாணம். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே ஆட்டம் பாட்டு கொண்டாட்டம் தான். அவ்வளோ ஹாப்பியாக ப்ளசன்ட்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இப்போ அப்படியே தான் இங்கே நம்ம வயனு அப்படியே பார்த்துட்டே சுகா அப்படியே தலையாட்டிக்கிட்டே தாலி எடுத்து கட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சடங்குலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சுகா வயனுக்கு அந்த அக்னியை சுற்றி முடிச்சு வந்ததுக்கப்புறம் அழகாக நம்ம சுகா வயனை பார்த்தபடியே மெட்டி போட்டு விடுறாரு. ஸோ அது ஒரு அழகான மூமெண்ட்டாக க்ரியேட் ஆகுது வயனுக்கு. ஸோ அப்புறம் என்னடா அங்கே எல்லா சடங்கு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம வெட்டிங் நைட்டை பார்க்கலாம். இப்போ வயன் அப்படியே தான் பால் சம்பு எடுத்து ரூம்குள்ளே வந்தாச்சு. இப்போ சுகா பார்த்துட்டு நான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன அப்படியே ஒரு பார்வை எதனால அப்படின்னு வயன் கேட்க, இப்போ சுகா ஒரு மாதிரி பண்ணலாம் தான். என்னை எவ்வளோ நாள் காய போட்டா வாடிங்க
அப்படின்னு சொல்லி ஷிகா என்ன பண்ணுறாருனா ஒயினை பிடிச்சி எடுத்து அவரோட லேப்பில் உட்கார வச்சு அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ ஒயினுமே அது ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்புறம் என்னடா அவங்களுக்குள்ள ஒரு குட்டி குட்டி லவ் மேக்கிங், அங்கே ஒரு மேக் அவுட் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஷிகா ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவார் ஒயினை. ஸோ அப்படியே இது நீங்களே அழகாக ஃபீல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படியே ஒரு 1 இயர்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஒரு அழகான ஒரு லைஃப் தான். ஸோ 1 இயர்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம சுகாவும் ஒயினும் சரி ரொம்ப ஒரு அழகான ஒரு லைஃப்பை வாழ ஆரம்பிக்கிறாங்க. லைக் அவங்க வெல் செட்டில் ஆயாச்சு, ஒரு அழகான ஜாப் அவங்களுக்கு கிடச்சிருச்சு, செட்டில் ஆயாச்சு. ஸோ அவங்க அப்படி தகட்ட அவங்களோட லவ்வை காமிச்சிக்கிட்டு அவ்வளோ லவ் ஷேர் பண்ணிவிட்டு அவ்வளோ உங்கள் லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இங்கே ராணிக்கு ஜெமினுக்கு 2 மந்த்ஸில் கல்யாணம். அப்படி உங்களோட சைடு சுகா சைடு பார்க்கல. நீங்கள் 2 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. சுகா உங்களை அவ்வளோ கேரு, அவ்வளோ லவ் கொடுக்குறாரு. உங்களை பார்த்து வளர்க்குறாரு மனுஷன். பார்த்து இருக்கணும், பார்த்து நட, பாப்பாவுக்கு வலிக்கும், பாப்பாவுக்கு இதாகும் அதாகும், சாப்பாட்லேருந்து நீங்கள் தூங்குறது வரைக்கும் அங்கே இருக்கிற பெட்டு வரைக்குமே நம்ம சுகா அவ்வளோ கேர் கொடுக்குறாரு உங்களுக்கு. ஸோ இதே ஒரு அழகான ஒரு தருணத்தோட இந்த 1 ஷாட் கம்ப்ளீட்டட். மொட்டை செடியில் பூத்த காதல் எப்படிடா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஒரு ஃபீல் குட்டாக இருந்திருக்கும்ல. ரொம்ப போட்டு லவ்வை ரொம்ப காமிச்சிருக்க மாட்டோம். ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஒரு அழகான லவ் இல்லையா சுகாக்கும் எனக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஃபைட்டு அப்படி இப்படின்னு போய் ஒரு குட்டி குட்டியாக வச்சு அழகாக எழுதியிருப்பா ஷஃபி. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஷஃபியோட ஸ்டோரினாலே அது எக்ஸாக்டாக டிஃப்ரெண்ட் என்னோட. ஸோ மேபி உங்கள் எல்லாருக்கும் இல்லை எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் பார்ட் போட்டு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் ஆக்சுவலி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நானும் ஷஃபி வந்து சேனல் பார்ட்னர் ஆனா ஷஃபி. அதுக்கப்புறம் நிறைய 1 ஷாட் நானும் அவளை க்ரியேட் பண்ணோம். அவளோட வாய்ஸ் ஓவரில் 2 கதை போட்டிருப்பா. ஜெமனுக்கு ஒன்று, தென் ஜேகேக்கு ஒன்று போட்டிருப்பா. தென் நான் ரீசெண்டாக பார்த்தேன் ஜேகேவோட அந்த அருளையே அனைத்து அமிழ்தமே அந்த ஸ்டோரிக்கு அவ்வளோ வியூஸ் போகல. என்னடா ஆச்சு? ஸ்டோரி பிடிக்கலையா இல்லை என்ன எதுன்றதை சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நானும் ஷஃபியும் ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. யாரும் சொல்லவும் மாட்டீங்க, நல்லா இருக்குக்கான்னு சொல்கிறீங்க. ஆனால் நல்லா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா அவ்வளோ வியூஸ் போகலை. ஸோ அதான் எனக்கும் ஷஃபிக்கும் லைட்டாக ஹர்ட் ஆச்சு. ஸோ பாருங்கடா, ஏன்னா உங்களுக்காக தான் நாங்கள் ஸ்டோரி போடுறோம். அவ்வளோ எஃபோர்ட் போட்டு கிட்டத்தட்ட எனக்கே வந்து அது எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. 2 hours ஆகுது. ஸோ 2 hours ஸ்டோரினால ரொம்ப டைம் எடுத்தது. பொறுமையாக தான் எடிட் பண்ண முடியும். கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கடா. உங்களுக்காக தான் எல்லாமே நானும் ஷாஃபியும் இன்ச் பை இப்படி பண்ணால் ஓகேவா இருக்குமா, இப்படி பண்ணால் ஓகேவா இருக்குமான்றது. ஸோ உங்களுக்காக பார்த்து தான் செய்கிறோம். கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவைப்படுது. ஸோ பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கடா. ஓகே, ஸோ உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் நிறைய தேவைப்படுது ஒரு வீடியோக்கும். இதுக்குமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேவா? ஸோ ஓகேடா மிஸ், இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் நாம் சீக்கிரமாக ஒரு நல்ல 1 ஷாட்டோட மீட் பண்ணலாம். இதுக்கப்புறம் எந்த பெண்டிங்கும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம இதுக்கப்புறம் நிறைய புது ஸ்டோரிஸ்லாம் பார்க்கலாம்டா. ஓகேடா மிஸ். ஸோ என் இன்ஸ்டா ஐடிக்கு ஃபாலோ பண்ணிக்கோ, அபவுட்டில் கொடுத்துருக்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேடா மிஸ். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டடா, பாய்.